இந்த நிகழ்வின் தலைவர்களுக்கும் இங்கு பெயர் வந்திருக்கின்ற எங்களுடன் இந்த மாதம் முழுமையாக இன்று இந்த பிரச்சார கூட்டங்களுக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அறிஞர்களுக்கும் உரையாற்றி சென்ற யோகேஸ்வரன் அவர்களுக்கும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதன் ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய வேட்பாளர்கள் ஆசிரியர்கள் மூவருக்கும் எங்களுடைய கௌரவ பிரதேச உறுப்பினர்கள் அவர்களுக்கும் மாற்று வளர்ச்சி சங்க தலைவர் அண்ணன் மாறன் அவர்களுக்கும் என் அன்புக்கும் மதிப்புக்குரிய பெரியவர்களுக்கும் எனது இணைய வணக்கம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் 2 தேர்தலை முகம் கொடுத்து 2 தேர்தலிலும் நாங்கள் அமோக வெற்றி அடைந்த நாங்கள் நன்று அறிந்தபடி உங்களுக்கெல்லாம் நாங்கள் அதில் பிரதேசவைகளை கைப்பற்றினாங்கள். பிரதேசவைகளை கைப்பற்றும் பொழுது பிரதேசவைகளின் சட்ட திட்டங்கள் என்னால் எங்களுக்கு சில காரியங்கள் எங்களால் செய்ய முடியாமல் போயிருந்தது. சில காரியங்கள் பெரிய காரியங்களுடன் எங்களால் செய்ய முடியாது, சிறிய காரியங்கள் செய்ய முடியாமல் போனது. ஆனால் எங்களுக்கு தற்பொழுது இந்த மாகாண சபை என்பது எங்களுடைய கையில் வரும்போது அந்த நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு விரும்பியதை முழுமையாக செய்ய முடியாவிட்டாலும் இயன்றளவு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு பக்குவம் எங்கள்கிட்ட வரும். எங்களுடைய பொறுப்பு இருக்கு, எங்களுக்கு அந்த கடமை இருக்கு, உங்களுக்கு செய்ய வேண்டிய ஆசை இருக்கு, அந்த விருப்பு இருக்கு, அதை நாங்கள் செய்யலாம். அந்த மாகாண சபை எங்களுடைய கையில் வரும் பொழுது நாங்கள் அந்த விடயங்கள் நாங்கள் செய்ய முடியும். முழுமையாக செய்ய விட்டாலும் நாங்கள் சிறிய அளவு என்றாலும் அளவு செய்யக்கூடிய நிலைக்கு நாங்கள் வருவோம். அப்படியான கட்டங்களிலே இந்த மாகாண சபை தேர்தல் என்பது நாங்கள் எங்களுடைய மக்கள் இழந்த மக்களுக்காகவும் நாங்கள் இழந்த உயிர்களுக்கும் அது ஒரு இதாக அமையாது. நாங்கள் இழந்த உயிர்களுக்கு மேலால் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்தாங்க. எங்களுடைய உரிமைகளை கேட்பதற்காக எல்லாவற்றையும் இழந்தாங்க. நாங்கள் எதை இழக்கக்கூடாது என்று சொல்றோமோ எல்லாம் இழந்தாங்க. அந்த எல்லாவற்றையும் இழந்து நாங்கள் இப்பொழுது ஒரு அகிம்சை வழியில போராடுற அந்த போராட்டங்களை கூட இந்த அரசாங்கம் எங்களை அதையும் விடாமல் அதையும் தான் கைப்பற்றி அதையும் ஒரு அடாவடித்தனத்தின் மூலம் கைப்பற்றி தான் எங்களுடைய மக்களை தொடர்ந்து அறிமுகப்படுத்தி தொடர்ந்து எங்களுடைய சிறுபான்மை இனமாகவே எங்களை வைத்திருப்பதற்கு என்ன ஆசைப்படுகிறோம். ஆனா இந்த வகையில நாங்கள் இந்த 21ஆம் தேதி எங்களுடைய மக்கள் இந்த தமிழ் பேசுகின்ற மக்கள் எடுக்க போகின்ற ஒரு முடிவு, ஆனால் அது நல்ல முடிவாக தான் இருக்கு. நாங்கள் எங்கு சென்றாலும் எந்த மூலைக்கு சென்றாலும் அவர்கள் ஆகலும் படிக்காத மக்கள் என்றாலும் ஒன்றும் தெரியாத மக்கள் என்றாலும் அவர் சொல்றது எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் வாக்களிப்போம். அவர்கள் நாங்கள் எல்லாத்தையும் போடுவோம், எல்லாம் வேண்டுதான் போடும், எல்லாம் எங்களை அடித்தாரிலிருந்து எல்லாவற்றையும் நாங்கள் வேண்டுதான் வரும். ஆனால் எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் எங்களுடைய வாக்கு ஆயுதத்தை நாங்கள் கைவிடுவோம். எங்களை இந்த என்னென்ன விதமான ஆயுதங்களை நாங்கள் வைத்து போராடினார்கள். எங்களுடைய தலைவர் பிரபாகரன் உலகத்தில் எந்துமில்லாத ஒப்பற்ற தலைவர், எல்லா விதமான ஆயுதங்களையும் வைத்து போராடினவர். அந்த போராட்டத்தை 22 நாடுகள் சேர்ந்து அடிச்சு மௌனமாக்கி ஆக்கப்பட்ட பின்பு, ஆனால் எங்களுடைய உணர்வுகளினால் எங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற அழுத்தங்கள் எங்களுடைய மன வேதனைகளின் அடிப்படையில் இருக்கின்ற ஒரே எங்கள் கையில வைத்து கொண்டிருக்கிற ஆயுதத்தால் நாங்கள் இந்த சிங்கள தேச தீவிரவாத மைந்து ராஜபக்சவை நாங்கள் அடியோடு அடித்து திரட்ட வேண்டும். எங்களுடைய அந்த ஆயுதம் தான் எங்களுடைய இருக்க வாக்கு பலம். அந்த வாக்கு பலம் எதிர்வருகின்ற 21ஆம் தேதி, இந்த எதிர்வருகின்ற 21ஆம் தேதி நாங்கள் இடப்போடுகின்ற எங்களுடைய இந்த புள்ளடிகள் எங்களை நல்ல ஒரு எதிர்கால சந்ததி, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்கள் இறந்த மாவீரர்கள், இறந்த மக்கள் எல்லாருக்கும் செய்கின்ற ஒரு நாங்கள் ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கட்டும். எங்களுடைய 21ஆம் தேதி நாங்கள் செய்கின்ற ஒரு அந்த முடிவு எங்களுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு எங்களை மாவீரர்களுக்கு கொடுக்கின்ற நாங்கள் எத்தனை பேர் இழந்தாங்க, எத்தனை விதமாக பாடுபட்டாங்க.
நாங்கள் தர்மபுரத்திலிருந்து கிளிநொச்சியிலிருந்து இடம்பெயர்ந்து போய் ஒரு கரப்பால் குடிசையிலிருந்து கரப்பால் குடிசையும் இல்லாமல் பங்கல் வழியாக சும்மா நாங்கள் ஆளையால் பார்த்து எப்படி வாழ்ந்தாங்களோ அப்ப அந்த கீழ்த்தரமான வாழ்க்கைக்கு எங்களை கொண்டு போய்விட்ட அந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு நாங்கள் எதிர்வருகின்ற 21ஆம் தேதி ஒரு நல்ல முடிவாக இருக்க வேண்டும். இந்த திருவையாறு பிரதேசம் படித்த வாரியர் பிரதேசம், இந்த பிரதேசத்திலிருந்து ஒரு வாக்கேனும் இந்த எதிர்கட்சி இந்த பெட்டிக்குள் விழாவிடாமல் அந்த பெட்டி வெறுமையாக அந்த பஸ்ஸில் ஏறி போவதை கேட்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.